உபாகமம் 33:29 அருமையான வாக்குத்தத்தம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இன்று அந்த இஸ்ரவேலே என்ற இடத்தில் உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெயரை போட்டுவிட்டு நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் என்று சொல்லுங்கள். நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஏனென்றால் நான் அருள்நாதர் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் காக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறேன். I belong to him. எனக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. நான் தேவனுடைய குமாரன், நான் இயேசுவின் குமாரத்தி, சர்வ வல்லவருடைய குமாரத்தி. மனம் கலங்காதிருங்கள். வேதத்திலே அவர் எப்படி யாரை ரட்சித்தார் என்பதை நாம் இப்பொழுது தியானிப்போமா? நோவா என்ற மனிதனை பாருங்கள். ஆதியாகமம் 6:9 அவனை குறித்து வேதம் கூறுகிறது, அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். and God was walking with him. அதனால்தான் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடிந்தது. ஆதாம் ஏவலை குறித்து வேதம் கூறுகிறது, தேவன் அவளோடு நடந்தார். God walked with them in the cool of the evening. அதே போல உங்களோடும் ஆண்டவர் நடப்பார். அப்பொழுது உலகிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். உலகிலே பாவம் பெருகின பொழுது ஆதியாகமம் 7:1 ஆண்டவர் சொல்கிறார், நோவா, நீயும் உன் குடும்பத்தினரும் பேழைக்குள் போங்கள், பிரவேசியுங்கள். இந்த சந்ததியிலே உன்னை நீதிமானாக நான் கண்டேன், நீதிமானாக நான் கண்டேன், உத்தமனாக நான் கண்டேன். நான் சொன்னது எல்லாம் நிறைவேற்றி வந்தாய். யார் என்ன சிரித்தாலும் பரவாயில்லை, கேலி பண்ணினாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, இயேசுவுக்காக பொறுமையாக நீ இருந்து இயேசுவின் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினாய், என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினாய். ஆகவே நீ நீதிமானாய் இருக்கிறாய், உத்தமனாக இருக்கிறாய். நீ வா, நான் உனக்கு சொன்ன பேழைக்குள் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னை பத்திரமாக காப்பேன், எனக்குள் உன்னை பத்திரமாக வைப்பேன். நானே உனக்கு பேழையாக இருப்பேன். I will be your refuge. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் அசைக்கப்படுவதில்லை. We will never be shaken. நம் குடும்பத்தினர் அழிவதில்லை. ஆண்டவர் நியாயத்தை விளங்கச் செய்து எல்லா போராட்டங்களுக்கு பிறகு நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். உயர்ந்த அரராத் மலையில கொண்டு போய் அந்த பேழையிலே அவர்களை விட்டார். உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்தார். உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். அதே போல பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 14:28 30 வரைக்கும் பொல்லாத பார்வோனால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இன்றும் கூட ஒருவேளை நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். மற்றவர்களுக்காக அவர்களுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்காக அப்படி செய்தார்கள். அடி வாங்கி கொண்டு பொறுமையோடு செய்தார்கள். அவள் கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அற்புதமாக வந்து அவர்களை விடுவித்தார். அவர்களை பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அழைத்து கொண்டு செல்லும் பொழுது பார்வோனும் அவனுடைய இராணுவமும் பின்னாலே வருகிறது. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். அவர்களுக்கு பின்னாலே போய் அக்கினி மதிலாக நின்றார். பார்வோன் அவர்களை தொட முடியவில்லை. முன்னாலே மேகஸ்தம்பமாக இருந்தார். சிவந்த சமுத்திரத்தை திறந்து அதில் நடக்க வைத்தார். பின் வந்த பார்வோனும் அவனுடைய இராணுவத்தினரும் அந்த தண்ணீருக்குள் அமிழ்ந்து போக முடியாத செய்தார். அழிந்தே போனார்கள். இவர்களில் ஒருவரும் அழியவில்லை. அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 20 லட்சம் பேர், 6 லட்சம் ஆண்கள் மற்றும் பெண்கள், பிள்ளைகள். உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஒருவரும் குறைவாயிருப்பதில்லை. அத்தனை பேர் ஆத்மாவையும் காப்பாற்றுவார், அத்தனை பேர் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். இன்னும் எலிசாவை பாருங்கள். சீரிய இராணுவம் அவனுக்கு விரோதமாக வந்து அவனை அழிக்க அவனை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது 2 ராஜாக்கள் 6:16 அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாக சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
அவருடைய வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த பொழுது அக்கினி மயமான ரதங்கள், குதிரைகள் அந்த மலையை நிறைத்திருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் எலிசாவை சுற்றி இருந்தது, எலிசாவை காப்பாற்றுவதற்காக. உங்களை சுற்றிலும் அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரைகள் இருக்கிறது. சகரியா 2:5 அதை வாசிக்கிறோம். தைரியமாக இருங்கள். உங்களை சுற்றிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி ரட்சித்து, உங்களை போன்றவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை ஆண்டவர் இந்த உலகத்திலே நிரூபிப்பார். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருகிறார். தைரியமாக இருங்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகு உங்களை பரலோகத்திற்கும் கொண்டு செல்வார். அவர் சொல்லுகிறார், நீ இன்று என்னோடு பரதேசில் இருப்பாய். லூக்கா 23:43 படி. தைரியமாயிருங்கள். ஏசப்பா, இவர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எவ்வளோ தீங்கு, பொல்லாத மனிதர்களின் தீங்கு, பிசாசின் தீங்கு, எல்லாவற்றின் மத்தியிலும் பாவத்தின் தீங்கு உமது பிள்ளைகளை வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படி அக்கினி ரதமாக, அக்கினி குதிரையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே என்று செய்யும். அதை நிரூபியும். அவர்கள் காணும்படி அவர்கள் கண்களை திறந்தரலும் அப்பா, திறந்தரலும் அப்பா, திறந்தரலும் அப்பா, திறந்தரலும் அப்பா. தயவு செய்து உதவி செய்யும். அவர்களை வாழ்ந்திருக்க செய்யும். ஒரு பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கட்டும். போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லும் தேவதூதன் அவர்களுக்கு முன் செல்லட்டும். Take them to the place which you have destined for them, Lord. அவர்களுக்கு உரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். அவர்களை ஸ்தாபித்து மகிழச் செய்யும். நோவாவை காப்பாற்றினீர், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டீர். அப்படியே இவர்களுக்கும் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. இன்னும் உங்கள் காமெண்ட்ஸை பதிவு செய்யுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you richly. உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டெலிஃபோன் ப்ரேயர் டவர் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு 24 மணி நேரம் ஜெபிக்க நூற்றுக்கணக்கான ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்காகவே இலவசமாக இந்த சேவை செய்யப்படுகிறது. நீங்கள் பாக்கியம் பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் பேர் ஃபோன் பண்ணி இந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பெற்ற அற்புதங்களை சாட்சியாக அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.